மிதுன ராசிக்காரங்களும் சரி, துலாம் ராசிக்காரங்களும் சரி, கும்ப ராசிக்காரங்களும் சரி, கண்டிப்பா வந்து இயர்ஃபோன் வச்சுக்கிட்டீங்க, இல்ல நீங்க போற அன்னைக்கு வேற தோட மாத்தி போட்டீங்க, இல்ல போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா சக்சஸ்ங்க. KBG Trips. Think holidays. Think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த 4 பூதங்களுக்குள்ள நம்ம ராசிகள் அடங்குது. கண்டிப்பா இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களும் நெருப்பு அப்படின்ற தத்துவத்திற்குள் வராங்க. கடகம், விருச்சகம், மீனம் அப்படின்ற இந்த 3 பேரும் நீர் அப்படின்ற தத்துவத்திற்குள் வராங்க. மேஷ ராசியா இருக்கீங்க, இல்ல சிம்ம ராசியா இருக்கீங்க, இல்ல தனுசு ராசியா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க நெருப்புடா அப்படின்ற மாதிரி கபாலிடா மாதிரி இருக்க போறீங்க. அப்ப அவங்க போகும்போது வீட்டுல விளக்கு ஏத்திட்டு போனாலோ இல்ல விளக்கு ஒளியை பார்த்துட்டு போனாலோ லைஃப்ல ஜெயிச்சிடுவாங்க. இப்போ வீட்டை விட்டு வெளில போறீங்க அப்படின்னா நீங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, போகும்போது கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு போங்க. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்தீஸ், டிரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவெல்லாம் தரும், அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே. என்றைக்குமே வீட்டை விட்டு கிளம்பும் போது நான் சொல்லக்கூடிய வரிகள் இது. எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தரணும், எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு தான் இந்த பதிவையும் நான் வந்து தொடங்குறேன். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்க வாழ்க்கையில எல்லா நலன்களும் வந்து சேரட்டும், அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகள். இன்றைக்கும் நம்முடைய அஸ்ட்ராலஜர் வித்யா கார்த்திக் அவர்கள் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. வணக்கம்மா. வணக்கம். எப்பவுமே எல்லோருக்குமே ஒரு பிரியம் இருக்கும். வீட்டை விட்டு கிளம்பும் போது அந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டோ சொல்லிட்டோ இல்ல பார்த்துட்டோ செல்வாங்க. அதே மாதிரி பல பேருடைய வாழ்க்கையில மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு எண்ணத்திலேயே ஒரு சிந்தனையிலேயோ அந்த சில விஷயங்களை செய்யாமலே அப்படியே கிளம்பிடுவாங்க. சே, இதை செஞ்சுட்டு வந்திருக்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தோடும் இருப்பாங்க. இப்போ நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, ஒரு வீட்டை விட்டு ஒரு விஷயத்துக்காகவோ ஒரு செயலுக்காகவோ ஒரு முடிவுக்காகவோ நம்ம கிளம்புறோம் அப்படின்னா, அப்படி கிளம்பும் பொழுது நம்ம இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு போனால் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுக்கு கட்டங்களும் ராசிகளும் நமக்கு வழி பண்ணுமா? இன்னும் ஒரு கேள்வியும் எனக்கு இருக்கு. முதல்ல இதுக்கான வழி இருக்கா? நம்ம வீட்டிலேருந்து கிளம்பும் போது நம்ம ராசி பிரகாரம் இந்த ஒரு செயலை செஞ்சுட்டு போனோம்னா கண்டிப்பா அது நமக்கு சக்சஸ் கொடுக்கும்ன்ற மாதிரியான விஷயம் உண்மைதானா? இது 100% உண்மைதான். இது வந்து மறுப்பே சொல்ல முடியாது. ஆனா எல்லா விதிக்கு பின்னாடியும் பிரபஞ்சம் தானே இயங்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம்ன்றதே 5 பூதங்களுக்குள் இயங்கக்கூடிய ஒரு சக்தி தான் இல்லையா? இப்போ நம்மளுடைய 12 கட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராசி கட்டம் 12. இந்த 12 கட்டமும் ஒரு 4 பூதத்துக்குள் அடக்குறாங்க. இந்த 5வது பூதத்துக்குள் அடக்கலை. ஏன்னா இந்த 5வது பூதம் தான் நம்ம இங்கிருந்து நம்ம மனதால் நம்மளுடைய ஆத்மாவால் நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். பிரபஞ்சம்ன்றது இது ஆகாயம் தான். அப்ப இந்த ஆகாயம்ன்ற பூதத்தை தாண்டி மிச்சம் 4 பூதத்தையும் இந்த 12 ராசிகளுக்குள் நம்மளுடைய முன்னோர்கள் அடக்கி இருக்காங்க. நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த 4 பூதங்களுக்குள்ள நம்ம ராசிகள் அடங்குது. கண்டிப்பா இந்த 4 பூதங்களுக்குள் தான் இந்த கேரக்டர்லாம். இப்போ உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேன். இப்போ 15 வயசு இருக்கிறவங்க எல்லாம் 10th படிக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு வந்துடுறாங்க. கரெக்டா? அப்போ அது கீழே இருக்கவங்க 8th படிக்கிறாங்கன்ற கேட்டகரிக்கு வந்துடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்தந்த கேரக்டர் இருக்கவங்க இந்தந்த தன்மைக்குள்ள வராங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள். அதன்படி இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசிக்காரர்களும் நெருப்பு அப்படின்ற தத்துவத்திற்குள் வராங்க. சரியா? இந்த ரிஷபம், இந்த கன்னி, இந்த மகரம் அப்படின்ற இந்த 3 பேரும் நிலம் அப்படின்ற ராசிக்குள் வராங்க. அதே மாதிரி இந்த மிதுனம், இந்த துலாம், இந்த கும்பம் இந்த 3 பேரும் காட்சி அப்படின்ற பூதத்திற்குள் வராங்க. அதே மாதிரி இந்த கடகம், விருச்சகம், மீனம் அப்படின்ற இந்த 3 பேரும் நீர் அப்படின்ற தத்துவத்திற்குள் வராங்க. இவங்க 3 பேருக்குமே இப்போ நம்ம நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டை எரிக்கிற நெருப்பும் இருக்கும், அகல் விளக்கு நெருப்பும் இருக்கும், வெளிச்சம் கொடுக்குற நெருப்பும் இருக்கும், அதே சமயம் ஹோம நெருப்பும் இருக்கும். அப்போ இதுக்குமே ஒவ்வொரு விதமான டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா இந்த மேஷம் அப்படின்ற வீடு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அகல் விளக்காகவும் இருக்கும். சிம்மம் அப்படின்றது கெட்டதெல்லாம் பொசுக்கக்கூடிய எரிமலை நெருப்பாகவும் இருக்கும். தனுசு அப்படின்றது ஹோம நெருப்பா இருக்கும், நம்மளுக்கு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நெருப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி இந்த நிலம் அப்படின்றதுக்கும் ஒவ்வொரு கேட்டகரி இருக்கு. அப்ப இந்த தன்மைக்குள்ள வர எல்லாருமே நம்ம வியூவர்ஸ்க்கு எல்லாமே ஒரு கேட்டகரியா பிரிச்சுக்கோங்க. நீங்க மேஷ ராசியா இருக்கீங்க, இல்ல சிம்ம ராசியா இருக்கீங்க, இல்ல தனுசு ராசியா இருக்கீங்க, கண்டிப்பா நீங்க நெருப்புடா அப்படின்ற மாதிரி கபாலிடா மாதிரி இருக்க போறீங்க. நீங்க நெருப்புன்ற தத்துவத்திற்குள் வரீங்க. அதே மாதிரி இந்த ரிஷபம் அப்படின்ற ராசியாக இருந்தாலும் சரி, இந்த கன்னி அப்படின்ற ராசியாக இருந்தாலும் சரி, இந்த மகரம் அப்படின்ற ராசியாக இருந்தாலும் சரி, இந்த நிலம் அப்படின்ற தத்துவத்திற்குள் வராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 12 ராசிகளும் இந்த 4 தன்மைக்குள் அடங்கும் போது இவங்களுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான இயல்பான விஷயத்த பண்ணும்போது அவங்க ஜெயிச்சிடுறாங்க.
நம்ம என்னதான் திரும்ப திரும்ப மேஷம் இப்படி பண்ணுங்க, ரிஷபம் இப்படி பண்ணுங்க, திரும்ப கடகம் இப்படி பண்ணுங்க, திரும்ப எகைன் இப்படி பண்ணுங்க, இதே மாதிரி சர்க்கிளில் தான் சுற்றி சுற்றி வரப்போகுது. ஏன்னா இந்த பஞ்சபூதங்கள் தான் நம்ம இயக்குறாங்க. கரெக்டாக? அப்போ நம்ம ரொம்பலாம் பிரித்து வியூஸை கன்ஃபியூஸ் பண்ணாமல் நல்லா ஒரு நோட் பண்ணால் இந்த 4 பேர் பூதத்துக்குள்ளே யார் யாரெல்லாம் அடங்குறீங்களோ அவங்க இந்த விஷயத்த பண்ணீங்க அப்படின்னாலே கிளம்பும் போது நீங்கள் ஜெயிச்சிடுவீங்க. சிறப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் நெருப்பு ராசிக்காரர்கள்னு எடுத்துப்போம். இந்த நெருப்புல இருக்கக்கூடிய 3 ராசிக்காரர்கள் வீட்ல இருந்து ஒரு செய்ய கிளம்புறாங்க. எக்ஸாமுக்கு போறாங்க, இல்ல இன்டர்வியூ போறாங்க, இல்ல பொண்ணு பார்க்க போறாங்க, இல்ல லவ்வ சொல்ல போறாங்க, ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறாங்க. அவங்க என்ன ஒரு விஷயத்த செஞ்சுட்டு போகணும், இல்ல எந்த ஒரு விஷயத்த கேரி ஓவர் பண்ணிட்டு போனாங்கன்னா அது அவங்களுக்கு சக்சஸை கொடுக்கும். கண்டிப்பா இது நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த நெருப்பு அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ஆத்ம நெருப்பு. இயல்பாகவே இந்த மேஷம், சிம்மம், தனுசு 3 பேருக்கும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் அப்படின்றதோ இல்லை எதிரிகளை அழிக்கக்கூடிய பவர் அப்படின்றதோ இயல்பாகவே இருக்குது. அவங்க பிறக்கும்போதே பிளஸ்டாக தான் பிறந்திருக்காங்க. அப்போ அவங்க போகும்போது வீட்டில் விளக்கு ஏற்றிட்டு போனாலோ இல்லை விளக்கு ஒளியை பார்த்துட்டு போனாலோ லைஃப்பில் ஜெயிச்சிடுவாங்க. இப்போ இல்லை, நீங்கள் 50 வயசுக்காரராக இருக்கலாம், 5 வயசு குழந்தையா இருக்கலாம், எதாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயம் சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீட்டை விட்டு நீங்கள் வெளில கிளம்புறீங்க. நான் ஏதோ ஒரு பேங்க் லோனுக்கே போகிறேங்க, இல்லை நீங்கள் சொல்ல ஒரு லவ்வே சொல்ல போகிறேன், லவ் சொல்கிறது கூட ஒரு தைரியம் வேணும்ல. அந்த இடத்துல நம்ம எப்பவுமே தைரியம் செலுது, அந்த இடத்துல நம்மளுக்கு போயிடும். அப்போ அங்கே கூட அந்த நெருப்பு அணையாமல் இருக்கணும் அப்படின்னா நெருப்பு ஜுவாலையுடைய ஒளியை பார்த்து விட்டு சென்றார்கள் அப்படின்னா அது மிகச்சிறந்த பலனை கொடுக்கும். அதை தாண்டியும் 2ஆம் இடம் மேஷத்துக்கு சுக்கிரனுடைய வீடு, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு போங்க மேசராசிக்காரங்க, ஜெயிச்சிடுவீங்க. வீட்டை விட்டு வெளில போறீங்க அப்படின்னா நீங்க தண்ணி குடிச்சிட்டு போங்க, போகும்போது கண்டிப்பா ஜெயிச்சிடுவீங்க. அதே மாதிரி சிம்மராசிக்காரங்க நீங்க போறீங்க வச்சுக்கோங்களேன், ஒண்ணுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு போங்க. an apple a day keeps doctor awayனுவாங்க. ஏன்னா சக்சஸ்க்காக பட சொல்றீங்க. இல்ல உண்மைதான். ஏன்னா 6ஆம் இடம் தானே குணரோக சத்ரு, ஹாஸ்பிட்டல்ல குறிக்கக்கூடிய இடம். அப்ப கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஆப்பிள் சாப்பிட்டு போனா இது நீங்க டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா பண்ணி பாருங்க, கண்டிப்பா சிம்மராசிக்காரங்க லைஃப்ல ஜெயிச்சிடுவீங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்று கொடுக்கும். இல்லைங்க எனக்கு அப்படி இப்போதைக்கு வாய்ப்பு, எனக்கு ஒரு 50 வயசை நான் தாண்டிட்டேன், ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னா அம்மா அப்பா படத்துக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. இல்லைங்க எனக்கும் அப்பா அம்மாக்குமே வாய்க்க தராரு தான் அப்படின்னா ஒன்றுமே பண்ணணும், உங்கள் அம்மா அப்பா வயதில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. அது உங்கள் குருவாக கூட இருக்கலாம், அது ஆசிரியர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு மெக்கானிக் ஷாப் வச்சிருக்க சொல்லி கொடுத்த ஒரு குருங்க, புரியுதா? அப்போ உங்களுக்கு குருவா நீங்கள் யார் நினைக்கிறீங்க ஒரு மனசால ஒரு நிமிஷம் நினச்சிட்டு நீங்கள் போனாலே தனுசு ராசிக்காரங்க அவ்வளோதான் ஜெயிச்சிடுவாங்க. நெருப்பு ராசிக்காரர்கள் 3 பேருக்கும் சூப்பரான அட்வைஸ் குறிப்புகளை கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நிலம் ராசிக்காரர்கள் 3 பேர் யார் யார், அவங்க எந்த மாதிரியான செயல்களை செஞ்சுட்டு போனாங்கன்னா போற காரியம் சக்சஸ் ஆகும்? கண்டிப்பா இது நம்ம எல்லாரும் ஒரு நீங்க செஞ்சு பாருங்க, லைஃப்ல கண்டிப்பா சக்சஸ் ஆகும். நம்ம போறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஏதாவது இடிச்சிட்டா வீட்டில் ஒரு நிமிஷம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு போவோம், கரெக்டா? ஆனா நான் சொன்னக்கூடிய நிலராசிக்காரங்க இந்த 3 பேருமே, அது ரிஷபமாக இருக்கட்டும், அது கன்னியாக இருக்கட்டும், அது மகரமாக இருக்கட்டும், இந்த 3 பேருமே ஒரு நிமிஷம் உட்காந்துட்டு எந்திரிச்சு போங்க. நீங்கள் கிளம்பிட்டீங்க, சேர் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு ஒரு நிமிஷம் எந்திரிச்சு போங்க, சக்ஸஸுங்க. அன்னைக்கு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேர்லாம் உட்காந்துட்டே ஷூ போட்டு போவாங்க, அவங்கள ஜெயிச்சிடுவாங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா பார்ப்போம். இப்போ நம்ம வீட்டில் அதனால தான் அந்த ஷூவெல்லாம் கொண்டு வந்தாங்க, ஷூ ரேக் வைக்கிறது, அந்த இடத்துல உட்காரது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறாக சொல்லலை, மிகப்பெரிய பணக்கார வீட்டில் ஹோட்டல்லையே வச்சுருப்பாங்க. ஏன்? இந்த ரிஷபம்ன்றாலே சுக்கிரன் தாங்க, அவர் தாங்க ஹோட்டலில் குறிக்கிறவர், அவர் தான் பணத்தை குறிக்கிறவர். அப்போ உட்காந்து அதே மாதிரி ஒரு சிம்பிள், அது உங்களுக்கு முடிஞ்சா பண்ணுங்க, ஆனால் பெரிய சக்ஸஸ் வரும். இந்த பின்னாடி மாற்ற மாதிரியான செப்பல்ஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதை யூஸ் பண்ணுங்க, ஜெயிச்சிடுவீங்க. அந்த ஒரு செகண்ட் நீங்கள் உட்காந்து அதை மாட்டிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமான சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி ஷூ, இந்த மாதிரி செப்பல்ஸ்லாம் கூட நீங்கள் பயன்படுத்தினீர்கள், ஆனால் ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா இந்த மகரம்ன்றதுக்கு 3ஆம் வீடு அப்படின்றது தான் மீனமாக வருது. இந்த மீனம்ன்றதுலே பாதத்தை குறிக்கக்கூடிய இடம். எல்லாமே காரகத்துவம் தான். நீங்கள் பயன்படுத்த நம்மளுக்கே நம்ம தெரியாமல் நம்ம அதை பண்ணிட்டு இருப்போம், ஆனால் நம்மளுக்கு சக்ஸஸ் வந்துட்டே இருக்கும். ஏன் சக்ஸஸ் வருது தெரிஞ்சு பண்ணும்போது இன்னுமே நல்ல சக்ஸஸாக நம்ம அனுபவிக்க முடியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயத்த பண்ணிட்டு போனீங்க, உட்காந்துட்டு எந்திரிச்சு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடுவீங்க. அதை தாண்டியும் இன்னும் சொல்லப்போனால் இந்த கன்னியும் சரி, இந்த மகரம் சரி, இந்த 2 பேர் ரிஷபமாவது ஹோட்டலுக்கு போகணும், இல்லை மாலில் நின்று பேசுனீங்கன்னா அன்றைக்கி காசு வந்துடுங்க, கண்டிப்பாக நடக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு மாலில் என்ன ஏதோ ஒரு விஷயம் பேசுறீங்க, இல்லை நீங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கீங்க, ஏதோ ப்ரப்போஸ் பண்ண போறீங்க, மாலில் கொண்டு போய் பண்ணுங்க, ஜெயிச்சிடுவீங்க. மாலுக்கு ப்ரமோஷன் பண்ற மாதிரி இருக்கு. இல்லை, ஏன்னா பெரிய பெரிய இடங்கள் எல்லாமே சுக்கிரனை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால நம்ம அந்த இடத்தில் வரக்கூடிய விஷயங்கள் பிரம்மாண்டத்தை கொடுக்கும். ஏன்னா ராகுனாலே பிரம்மாண்டம் தாங்க. நம்ம எப்பயுமே திரும்ப திரும்ப நான் மாட்டு வண்டியில தான் போகணும்னு பழைய கதையை அரைச்சிட்டு இருந்தா இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு அது உதவி வராது. இன்னைக்கு எங்களுக்கு கார் தேவைப்படுது. அதனால காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய பரிகாரங்களையும் இல்லை நம்மளுடைய பயிற்சியும் நம்ம மாற்றிக்கொண்டா கண்டிப்பா நம்ம வெற்றி அடைய போறோம். நிலம் சார்ந்து உட்கார்றது, நிலம் சார்ந்து நடக்கிறது, நிலம் சார்ந்த மால், கண்டிப்பா இதை தாண்டியும் ஒரு அங்க நிக்குது காரை விட்டு சும்மா நடந்து போய் ஒரு விஷயத்த வாங்க, அன்னைக்கு அது சக்சஸ்.
நடை அப்படின்றது கண்டிப்பா மகரத்துக்கும் சரி கன்னிக்கும் சரி இந்த விஷயத்த ரெண்டையுமே நீங்க பண்ணீங்க அப்படின்னா சக்சஸ். ஏன்னா கன்னியுடைய 3ஆம் வீடு உங்க விருச்சக வீடா தான் வருது. ஸோ அதனால இந்த இடத்தில் வரக்கூடிய நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், இதோட 3ஆம் வீடு எல்லாமே நீரை சம்மந்தப்பட்டே வரும். இந்த நீர்ன்றதே வந்து முழுக்க முழுக்க பிறப்பும் சரி இறப்பும் சரி நீருக்குள்ளதான் அடங்குது. அதனால கண்டிப்பாக இந்த நிலராசியை சேர்ந்தவர்கள் இதை பண்ணுங்க, தண்ணீர் தானம் பண்ணுங்க, சக்சஸ் ஆயிடுவீங்க. ஸோ நெருப்பு நிலம் பேசியாச்சு, அடுத்து நம்ம காற்று பேசிடலாம். காற்று ராசிக்காரர்கள் எந்த மாதிரியான காரியம் செஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு காரிய சித்தி கிடைக்கும்? கண்டிப்பா ஒண்ணுமே நான் ஹெட்ஃபோன் வாங்கி வச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நீங்க ஹெட்ஃபோனை கையில வந்து ஹேண்டி பண்ணிட்டு போங்க. இல்ல ஹெட்ஃபோனை வந்து இப்போ எல்லாமே இயர்ஃபோன் வச்சுட்டு இருக்காங்க. 99.9% நைட் உட்காந்து விண்டோ ஷாப்பிங் பண்றவங்க இல்ல காமர்ஸ்ல ஆர்டர் போறவங்க எல்லாம் இந்த 3 ராசியை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ற எல்லாமே காற்று ராசி சம்பந்தப்பட்டவர்களா இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களோட ஏதோ உங்க பேக்குள்ள இயர்ஃபோன்ஸை கேரி பண்றது இல்ல ஹெட்ஃபோன்ஸை வச்சுக்கிறது அப்படின்றதே உங்களுக்கு மிகச்சிறந்த. ஏன்னா காற்றுனால என்ன சொல்ற மாதிரி கம்யூனிகேஷன். காற்று அப்படின்றது கம்யூனிகேஷன் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்போ கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் செல்போன் எல்லாருக்கிட்டையும் இருக்கு, இப்போ அதை வச்சுக்கோங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப நீங்க இந்த காது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு தோடு போட்டிருக்கீங்கன்னா மாத்திட்டு இன்னொரு தோடு போட்டு போங்க, பெண்கள் சக்சஸ் ஆயிடும். ஆண்களாக இருந்தீங்கன்னா காதை குத்திடுங்க, இப்பெல்லாம் அதான ஃபேஷன் ட்ரெண்டி. அதை பண்ணீங்கன்னா இது வந்து இந்த அக்குப்பச்சர் பேட்டர் உங்களோட பிரெயினுக்கு போகும். எல்லாமே காரகத்துவமோட தான் நம்ம ஆட்கள் அந்த காலத்துல பண்ணாங்க. அந்த காலத்துல மெட்டி அணைஞ்சிருந்தாங்க, ஆண்கள் வந்து தோடு போட்டிருந்தாங்க, தோடுடைய செவிடையே பேசியிருக்காங்க. அதனால மிதுன ராசிக்காரங்களும் சரி, துலாம் ராசிக்காரங்களும் சரி, கும்ப ராசிக்காரங்களும் சரி, கண்டிப்பா வந்து இயர்ஃபோன் வச்சுக்கிட்டீங்க, இல்ல நீங்க போற அன்னைக்கு வேற தோட மாத்தி போட்டீங்க, இல்ல போகும்போது பாட்டு கேட்டுக்கிட்டே போனீங்க அப்படின்னா சக்சஸ்ங்க. 3 ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பா 3 பேருமே செயலை செஞ்சாலே போறோம். சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம நிறைவா நீர் ராசிக்காரர்களுக்கு வந்திருக்கோம். ஸோ நீர் ராசிக்காரர்கள் யார் யார், அவங்க என்ன மாதிரியான செயல் செஞ்சுட்டு கிளம்புனாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி நிச்சயம்? கண்டிப்பா. ஏன்னா நீர் ராசிக்காரங்களுக்கு அடுத்த வீடு எல்லாமே வந்து நெருப்பு ராசியா தாங்க வரும். இது வந்து ஒரு சூப்பரான பிளெஸிங் வந்து நீருக்கு மட்டும்தான் உண்டு. அதனால தான் நம்ம இந்த 4ஆம் இடம், இந்த 8ஆம் இடம், இந்த 12ஆம் இடம் ஜோதிடத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடமாக பார்க்கப்படுது. அப்போ இந்த நீர் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக தண்ணீர் தானம் கம்பல்சரி மஸ்ட். நீங்கள் யாருக்கு பண்ணுறீங்களோ இல்லையோ. ஏன்னா சாப்பாடு போடலாம், அது இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. முன்னாடிலாம் அன்னதானம் தான் பெஸ்ட்டுன்னு சொன்னாங்க, ஏன்னா அதுதான் நிறைவு பண்ணணும்னு. இப்போ அது கூட அதை வாங்கி தந்திருக்கலாம், இதை வாங்கி தந்தேன். ஏன்னா உதவி செய்தல்ன்றதே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு தான். அப்போ இந்த தண்ணி நல்லா இருக்கு அந்த தண்ணி நல்லா இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது. அதனால கண்டிப்பாக நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பாட்டிலை கையில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா சக்ஸஸ்ங்க. எல்லாருமே எடுத்துகிட்டு போவோம். இருந்தாலும் மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் சொல்ல போனால் வெந்நீர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா அடுத்த ராசி நெருப்பாக வரனால இது கண்கூடாக அனுபவத்தில் கண்ட உண்மை. நீங்கள் மீனராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கடகராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து விருச்சிக ராசியாக இருந்தாலும் சரி, வெந்நீரை அதிகம் பயன்படுத்துங்கள். இல்லை ஒரு இடத்துக்கு போகும்போது வெந்நீர் எடுத்துகிட்டு போங்க, பாட்டிலில் ஃப்ளாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. கண்டிப்பாக அதை கேரி பண்ணிட்டு போகும்போது உங்களுக்கு எதிர்பாராத ஒரு சக்ஸஸ் வரதை நீங்கள் உணர்வீங்க. இது வந்து உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூ போக போகிறீங்க, ஜெயிக்க தான் போகிறீங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. நம்ம வியூவர்ஸ் வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிடுவாங்க. ஏன்னா நிறைய தகவல் வந்துட்டே இருக்கு, எல்லா அஸ்ட்ராலஜியும் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் எனக்கு ஒரு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு 5 மார்க் அதில் எடுத்த மாதிரி இருக்கும். அதனால ஃப்ளாஸ்க்கு ஹேண்டில் பண்ணி போகிறது. நீங்கள் சொன்ன மாதிரி மாலுக்கு ப்ரமோஷன் பண்ணுற மாதிரி அடுத்து மில்டனுக்கு ப்ரமோஷன் பண்ணலை. நெருப்பு சம்மந்தப்பட்ட அதே மாதிரி நீங்கள் போகிறீங்க அந்த இடத்துல ஒரு வெந்நீர் கொடுங்கன்னு சொல்லி குடிங்க. அதை குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் சூப்பர். ஸ்கூலுக்கு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போறீங்க, வெந்நீர் எடுத்துட்டு போங்களேன். உங்களுக்கு ஹெல்த்துக்கும் நல்லது, உங்களுக்கு மென்டலாகவும் நீங்க சூப்பரா இருப்பீங்க. உங்களுக்கு சளியும் பிடிக்காது. யூஸ்வலா உங்க 3 பேருக்குமே இயல்பாவே தண்ணீர் ராசிக்குள்ள இருக்கனால அது இயல்பா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அதுவுமே வரப்போறது இல்லை. தண்ணீர் தானம் செய்தலும் சரி, தண்ணீரை கையில எடுத்துட்டு போறதும் சரி, ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும். அதை தாண்டியும் கர்ச்சீஃபை எடுத்துட்டு போங்க. நிறைய பேர் வந்து இப்போ கர்ச்சீஃப்னா காலத்துல நிறைய நம்மளுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ டிஷ்யூன்ற மாதிரி டீசெண்டாக கொண்டு வந்துட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பண்ண எல்லா விஷயத்துக்கு முன்னாடியும் ஒரு காரகம் இருக்கு. நீங்க இந்த கர்ச்சீஃப்ன்றது 4 சதுரம்ங்க. இந்த 4 சதுரமே 4 கேந்திரத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். நீங்க ரொம்ப உத்து போத்து நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகி நானும் கன்ஃபியூஸ் ஆக வேணா, நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன். கர்ச்சீஃபை ஹேண்டில் பண்ணிட்டு போங்க, எடுத்துட்டு போங்க. கர்ச்சீஃபும் வாட்டர் பாட்டிலும் கொண்டு போற மீனராசிக்காரங்க கண்டிப்பா வந்து வின் பண்ணிட்டு வந்துருவீங்க, கவலைப்படணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு பதட்டம் பயம் அப்படின்றதுலாம் இருக்கவும் இருக்காது. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு பில்ட் ஆகிறத நீங்க பாப்பீங்க. மற்ற 2 ராசிக்காரர்கள் இப்ப மீனத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா கர்ச்சீஃப்னு சொன்னீங்க, விருச்சிகம் கடகம் இருவருக்கும் இல்ல கண்டிப்பா கடகராசிக்காரங்க வெந்நீர் குடிச்சாலே இயல்பாவே சரியாப்படும். ஏன்னா அந்த கடகத்தோட மெயின் பிரச்சனை என்ன இருக்கும், இன்டைஜஷன் தாங்க. அதுதான் கடகத்தோட மெயின். எந்த கடகராசிக்காரங்க எனக்கு வயிற்று பிரச்சனை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வரக்கூடிய நோயில முதல் நோயாகவே இந்த வயிறு அப்படின்ற இடம் தான் அவங்களை இண்டிகேட் பண்ணும். ஏன்னா அதோட 6ஆம் இடம்ன்றது தனுசோட தான் வரும். அதனால கண்டிப்பா அந்த இடத்த வந்து காட்டும். அப்ப கண்டிப்பா அவங்க வெந்நீர் எடுத்துட்டு போறது அப்படின்னு இருக்கும். இல்ல கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வீட்டுல ஒரு விளக்கு ஏற்றி விட்டு போறது அப்படின்றது மிகச்சிறந்த ஏற்றத்தை கொடுக்கும். இல்ல போயிட்டு வந்து அந்த காரியம் சக்சஸ் ஆகணும்னா நீங்க விளக்கு ஒழிய பாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாம்பிராணி புகை
இந்த புகை தாங்க கேது. இயல்பாகவே இந்த விருச்சகம் அப்படின்றதுல சூட்சமாக வலுப்பெற ஆள் யாருன்னா கேது. அப்போ கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்க ஊதுபத்தி ஸ்மெல்லு இல்லை வந்து சாம்பிராணி புகையில நீங்கள் உங்களை முகர்ந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை கிளம்புங்க, ஜெயிச்சிடுவீங்க. சிறப்பாக சொன்னீங்க. ஸோ நிலம், நீர், நெருப்பு, காற்று, இந்த மாதிரி 4 பூதங்களிலிருந்து 5வது பூதமாகிய ஆகாயத்திற்கு நாம் செல்லக்கூடியவர்கள். இந்த 5 பூதங்களுக்குள்ள ராசிகள் அடக்கி இவர்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்தார்கள் என்றால் அவங்க வெளியில போகும்பொழுது அந்த காரியம் வந்து சித்தி அடையும்னு சொல்லியிருக்கீங்க. இது ராசிக்கு உரியது மட்டும்தான், இது லக்னம் அப்படின்றது இதோட தொடர்பு ஆகாது இல்லைங்களா? இல்லை, இது லக்னமும் இந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் இந்த மாதிரியான குணாதிசயங்கள் வராங்க. அது லக்னமாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒருவேளை நீங்கள் வந்து காற்று ராசியாக இருக்கிறீர்கள், நெருப்பு லக்னமாக இருக்கிறீர்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் 2 விஷயத்தையும் பயன்படுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா. அப்போ இதுக்கு இன்னும் சூட்சமமா இருக்கு, அது என்ன டிகிரி வாங்கியிருக்கு இதெல்லாம் போட்டால் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். நீங்கள் இயல்பாகவே லக்னம்ன்றது என்ன அப்படின்னா அது வந்து சப்கான்சியஸ் மைண்டுங்க. உங்களுடைய ராசின்றது கான்சியஸ் மைண்டு. நீங்கள் டே டு டே பண்ணுறீங்க பார்த்தீங்களா, இதுதான் ராசி. அதனால தான் சந்திரன் தினம் நகர்றது. நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை உட்காந்து பிளான் பண்ணி பண்ணுறீங்களா, இதெல்லாம் லக்னம். உங்களுடைய தசாபதிகள் எல்லாம் லக்னத்தின் அடிப்படையில் தான் வந்து இயங்குது. அதுதான் உண்மை. அது என்னதான் ராசியை வச்சு கணக்கீடு செஞ்சாலுமே லக்னத்தின் அடிப்படையில் இயங்குது. நீங்கள் டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாமே சந்திரனுக்கு வச்சு. அதனால தான் விதியை மதியால் வெல்லலாம். நாங்கள் மதின்றது அறிவு கிடையாது, மதின்றது சந்திரன். அப்போ சந்திரனை வச்சு நம்ம வெல்ல முடியும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ராசிப்படியே இதை போயிட்டீங்கனாலே சக்ஸஸ் தான். ரொம்ப அற்புதமான விளக்கம், எளிமையான விளக்கம் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஏதோ எங்களுக்கு புதுசாக ஒரு வழி கிடைச்ச மாதிரி ஒரு தெம்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி. பெண்களின் பெருமை பேசும் பிரத்யேக ஜவுளி கலெக்ஷன்கள், ட்ரெண்டிங் சாரீஸ், பிளவுசஸ், சல்வாஸ், குர்த்திஸ், ட்ரெஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ், மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன். KBG Trips. Think holidays, think KBG Trips. For bookings and inquiries, WhatsApp 9629911889. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.